இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெள்ளரிக்காய் பருப்பு கூட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு வந்து பெரும்பாலும் நம்ம கடுகு போடுவோம்ல, அதே மாதிரி கடுகு நம்ம போடுறோம். இந்த இடிச்சு வச்சிருக்க பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டு ஆட் பண்றேன். இந்த கடுகோட போட்டு லைட்டா வதக்க ஆரம்பிங்க. இந்த வரமிளகாவை இப்படி அப்படியே உடைச்சு ஒரு போடுறோம். கருவேப்பிலை, இதோட இந்த தக்காளியை வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், உப்பு தேவையான அளவுக்கு. இந்த தக்காளியை திருப்பி நல்லா வதக்குறோம். அந்த தேங்காய் பால் போடுறதுக்கு வந்து இந்த பருப்பு முக்கியமா யூஸ் ஆகுது. தேங்காய் பால் இந்த மாதிரி நல்லா திக்கா இருக்கணும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளரிக்காவை சேர்க்க போறோம். கொஞ்சமா யூஸ் பண்றேன், எல்லாத்தையும் ஊத்தல. ஒரு 1/4 மடங்கு யூஸ் பண்றோம். இந்த பச்சை மிளகா 2 சேர்க்கிறோம். பாருங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கொத்தமல்லி நல்ல தாராளம் மேலே போடுறேன். அப்படி மேலோட்டம் அப்படி மிக்ஸ் பண்ணுங்க.